ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் நானி நடித்து வெளியான H83 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் நானியோட சேர்ந்து ஸ்ரீநிதி ஷெட்டி லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சைலேஷ் கோலனு. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நானி ஒரு டஃப்பான போலீஸ் ஆஃபீஸர் வைசாகுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை ஒரு காட்டு பகுதியில் தலைகீழ தொங்க விட்டு கொலை பண்ணுறாரு. அதை வீடியோவும் எடுக்கிறாரு. அண்ட் அதே கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போலீஸ் ஆஃபீஸராகவும் வராரு. ரொம்ப ஒரு டஃப்பான போலீஸ் ஆஃபீஸரா காட்டுறாங்க. எப்பவுமே சுடுசுடுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அவரோட லேடி லவ்வா ஸ்ரீநிதி ஷெட்டி வராங்க. அவங்களுக்கு இந்த படத்துல இன்னொரு ரோலும் இருக்கு. நானி ஒரு டைப்பா கொலை பண்றாருல, அதாவது தலைகீழ தொங்க விட்டு கொலை பண்றாருல, இதே மாதிரி பேட்டர்ன்ல நிறைய கொலைகள் நிறைய ஸ்டேட்ல நடக்குது. இந்த எல்லா கொலைகளும் இதே பேட்டர்ன்ல எதுக்காக நடக்குது, அண்ட் நானி ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்றாரு, இதுக்கான மோட்டிவ் என்ன, யார் இதுக்கு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றாங்க, இப்படிங்கிற பல விஷயங்களை சொல்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவா தோன்றது நானி. வழக்கம் போல அவர் படங்கள்ல எப்படி ஸ்கோர் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ரைட் ஃப்ரம் த பிகினிங் கொலை பண்ற சீன்லயா இருக்கட்டும், ஒரு டஃப்பான போலீஸ் ஆஃபீஸர் சீன்லயா இருக்கட்டும், ரொமான்டிக் சீன்ஸ்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே டிஃபரெண்டான ஒரு வேரியேஷன்ல ஆக்டிங்கை கொடுத்து பட்டையை கிளப்பிருக்காரு. முக்கியமா இந்த படத்துல ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்ல. ஸோ அந்த பார்ட்லயும் அவர் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸ்டார்டிங் ஒரு 15-20 நிமிஷம் ஒரு மாதிரி ரொமான்டிக் போர்ஷன் அப்படின்னு கொஞ்சம் ரொட்டீனான ஒரு ஸ்டோரியா போனாலும் அதுக்கப்புறம் ஒரு பேஸ் பிக்கப் ஆகி நல்ல ஒரு ஃப்ளோல போகுது. எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க, நானி எதுக்காக இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை நமக்கு கொண்டு வராங்க. அடுத்த முக்கியமா பாசிட்டிவா நான் பாக்குறது சினிமோட்டோகிராஃபி. என்னதான் உங்களுக்கு அந்த ஃபைட் சீன்ஸ்ல கொஞ்சம் ஷேக்கியா இருந்தாலும் சேசிங் அண்ட் மற்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மிக்கி ஜே மேயர் பாட்டுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாம பிஜிஎம்ல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. இதுல மாஸ் சீன்ஸ் எல்லாமே அவரோட பிஜிஎம் இன்னுமே ரொம்ப நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலன்னா நெகட்டிவா தோன்றது, படத்தோட ட்ரைலர்லேயே நீங்க பார்த்திருப்பீங்க ஏகப்பட்ட வைலன்ஸ். அதே மாதிரி இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பியூர் வைலன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப்ல டு த கோர் இருக்கு. ஆல்ரெடி ரேட்டிங் தான் கொடுத்ததுனால குழந்தைங்களை கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போக முடியாது. பட் பெரியவங்களுக்கே இந்த மாதிரி பிளட் ஷர்ட் எல்லாம் பெருசா பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நானியோட மேனரிசம் இந்த படத்துல பெருசா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா கொஞ்சம் டஃப்பான போலீஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல கத்திட்டு இருக்காரு. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு மாசான ஒரு சீன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ நானியோட படத்துல இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. பட் இது கொஞ்சம் புதுசா இருந்தது. அந்த சீனுக்கும் அது பெருசா தேவையில்லை, திணிச்சிருக்காங்க. அண்ட் விஜயோட மேனரிசம் இவர் கொஞ்சம் ஃபாலோ பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில இடங்கள்ல தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு வீக்கான வில்லன் கேரக்டர் அப்படிங்கறதுனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா இல்ல. அண்ட் இந்த படத்துல நானியை தவிர வேற யாருக்குமே பெருசா ரோல் இல்ல. ஸ்ரீநிதி ஷெட்டிக்கும் பெருசா ரோல் கிடையாது. அவங்க வர லவ் போர்ஷனும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, போர் அடிக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நானி கிட்ட இருந்து இவ்வளவு ஒரு வயலண்டான மூவி எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல ரொம்பவே மிஸ் ஆகுது. இந்த படத்தோட கடைசியில ஒரு சர்ப்ரைஸ் கேமியாவும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா அது யாரு அப்படிங்கறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா நீங்க படம் பார்த்து அந்த சஸ்பென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். இன்னைக்கு யூகே பிரீமியர்ல தெலுங்குல பார்த்தேன். நம்ம ஊர்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்குது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.